ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டோட தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் மீஷோ ப்ராடக்ட் தான். ஆனால் ஒரே ஒரு ப்ராடக்ட்டை ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு முக்கியமான பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் ரேக்கு தாங்க. எனக்கு வந்து பூஜை அறையில் வந்து ரொம்ப சின்ன குட்டி இடம், அங்கே பார்த்தீங்கன்னா டப்பாவாக அப்புறம் கட்டப்பை இதெல்லாம் போட்டு தான் நான் வச்சுருப்பேன். எனக்கு இலைலாம் போடக்கூட எனக்கு இடமே இருக்காது. அதனால் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் நான் மீஷோவில் தான் பார்த்தேன். சரி கண்டிப்பாக வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தேன். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. நான் வச்சுருந்த எல்லா பொருளையுமே பார்த்தீங்கன்னா அந்த 5 ரேக்கில் அழகாக அடுக்கி வச்சாச்சு. முக்கியமான பொருள் எல்லாமே இப்போ ரேக்கில் தான் வச்சுருக்கேன். மஞ்சள் குங்குமம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாம் ஒரு ரேக்கில் வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன முக்கியமான பொருட்கள் தேவைப்படுறீங்களா, நெய், அதுக்கேற்ற எனக்கு என்னென்னா வீட்டுக்கு தேவையோ பஞ்சகாவிய விளக்கு, கற்கண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக 5 ரேக்கில் எனக்கு கரெக்டாக தெரிகிற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி இருக்கும் சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட ரேட் அண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா கோட் நம்பரோட நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல். இது வந்து பூஜைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பூஜை பொருள் வைக்க மட்டும் இல்லை, நீங்கள் மளிகை சாமான் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக 5 ரேக் அடுக்கி நம்ம சூப்பராக வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் ரொம்பவே. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 648 என்னவோ அந்த ஒரிஜினல் ரேட்டு. ஆனால் ஆஃபரில் ஒரு நம்மளுக்கு 70-80 ரூபா குறைஞ்சி தான் வருது. சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5 கலரில் 5 ட்ரே மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கால், அந்த 4 பக்கம் 3 வாங்க இல்லைங்களா கால், அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க அழகாக. அப்புறம் அந்த கீழே காலுக்கு கீழே நம்ம ஸ்டாண்ட் நிற்க வைக்கிறதுக்கான 4 ஸ்கொயர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக. 5 ரேக், 6 ரேக்கு மேலே சேர்த்து அந்த டேபிளோட 6 இருக்கும். ஆனால் ரேக்கு பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கும், 5 கலரில் இருக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி போடலாம் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல். அந்த பிளாஸ்டிக் கூட பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் மெலிசாக இருந்தால் கூட நமக்கு அப்படி வளையும் இல்லைங்களா. நான் அது பயந்தேன் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமாவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் மளிகை பொருள்லாம் அழகாக வாங்கினீங்கன்னா பேக்கெட்டோடு இதில் வச்சுக்கலாம். கொட்டி வைக்காதீங்க, பிளாஸ்டிக் அதுன்றதுனால நீங்கள் ஓப்பன் பண்ணி கொட்டி வைக்காமல் கவராக அப்படியே வச்சுக்கலாம். பருப்புலாம் வாங்கினீங்கனாக்கா, எண்ணெய்லாம் வாங்கினீங்கனாக்கா அப்படியே பேக்கெட்டாக அப்படியே வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வேணும்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், சூப்பராக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாண்டோட அடியில் வந்து காலுக்கு வந்து 4 கப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கப்பு நம்ம கரெக்டாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போட சொல்லி எனக்கு சரியாக தெரியலங்க. இது வந்து அந்த கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக அந்த ஹோல்ஸ் நம்ம ஃபிட் பண்ணும் போல் நான் ஃபஸ்ட்டு மாற்றி தான் போட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு கேப் வருது, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டுட்டேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் லாஸ்ட்டில் எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பாருங்கள், இந்த பக்கம் பெருசு, இந்த பக்கம் சின்னதுன்னு அந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண உட்காருது, இல்லைனாக்கா நம்மளுக்கு கேப் வருது. அந்த கேப் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ ஒரு ரேக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ண சொல்ல கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அப்படியே கஷ்டமாக ஒன்று ஹைட்டு சின்னது ஏடா கூடமாலாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம அழகாக வீட்டில் உட்காந்தபடியே அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. அந்த 5 ரேக்குக்கான 5 கால், அந்த செட்டாக 4 கால் செட்டாக கொடுத்துட்டாங்க. மேலே கவர் பண்ணுறதுக்கு 6ஆவதாக ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது மேலே ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. அப்புறம் 5 ரேக்கும் பார்த்தீங்கன்னா 5 கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ, ரெட், எல்லோ, பிங்க்கு, க்ரீனு. நான் 5யும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக நான் ஆர்டராக போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மீஷோவில் வாங்கலாம். இது ஒர்த்து கண்டிப்பாகவே. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு நல்லா வந்தது, எனக்கு நல்லா வரலை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இல்லை எனக்கு பூஜை ரூமில் ரொம்ப இடுக்காக இருக்குது, இலை போட முடியல, ஒரு பொருள் இதெல்லாம் வைக்கணும் கொள்ளனா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கணும்ல, உட்காந்து கூட ஒரு பூஜை பண்ண முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப இடுக்காக இருக்கும். எனக்கு தண்ணியெல்லாம் பிடிச்சி வேறு வைக்கிறதால எனக்கு ரொம்ப இடுக்காக இருக்கும். ஆனால் இந்த ரேக் வாங்கினதால எனக்கு மொத்த இடமும் மிச்சமாயிடுச்சுங்க. இப்போ பூஜை அறையில் கூட ஒரு சில விஷயங்கள் நான் மாற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது, எதுவுமே என்னால் அரேஞ்ச் பண்ணவே முடியல. அதனால் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஸ்டாண்ட் அடித்து நிறைய விஷயம் மாற்றிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் நிறைய இல்லை, ஒரு சில விஷயங்கள் வாங்கி அடித்து மாற்றிருக்கேன். அப்புறம் ஒரு சில முக்கியமான விஷயங்களும் நான் இன்றைக்கி போய் வாங்க போகிறேன். அதுவும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். ரொம்ப நாளாக அது நான் வாங்கணும், அதை வச்சு பூஜைலாம் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். நம்ம கிச்சன்லேயே பூஜை ரூம் இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் வைக்கவே இடம் இல்லையே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இந்த ஒரு ரேக்கு வாங்கினதால எனக்கு பல விஷயங்கள் நடந்திருக்குதுங்க. இந்த ஒரு ரேக்கு வாங்கிட்டு நான் வச்சிருந்தேன், டப்பாவாக நான் எல்லாமே வச்சுருந்ததுனால டப்பான்னு சொல்ல அப்போ எத்தனை டப்பா வச்சிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. மஞ்சள் குங்குமம் ஒரு டப்பா, சாம்பிராணி ஒரு பெரிய டப்பாவில், அந்த முக்கோண சாம்பிராணி ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன், பஞ்சகாவிய விளக்கு ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன், நெய் ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன். அதுவே நம்மளுக்கு 6-7 டப்பாவுக்கு மேலே தாங்க வரும். அப்படியே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பேன், இடமே இருக்காது எனக்கு. ஆனால் இது ஒரே ரேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக ரேக்கில் நான் செட் பண்ணி வச்சதால எனக்கு ரொம்ப இடம் மிச்சமாயிடுச்சுங்க, செம்மையாக மிச்சமாயிடுச்சு. இப்போ நான் இதை ரேக்கில் வச்சுட்டு பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா பன்னீர் மட்டும் தான் வச்சுருக்கேன். பன்னீரும் முக்கோண சாம்பிராணி டப்பா மட்டும் தான் வச்சுருக்கேன். நிறைய இடம் எனக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் அழகாக உட்காந்து கூட பூஜைலாம் போடலாம், பூலாம் போட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் எனக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ரேக் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னோட இடுப்புக்கு மேலவே இருக்குதுங்க. நல்லா ஹைட், நல்லா ஒரு 3 அடி கிட்ட வருது, 3 அடி கிட்ட வருது. சூப்பராக இருக்குது, நல்லா தாராளமாக இருக்குது. இந்த பாக்ஸோட
உள்ளே தாராளமாகவே இடம் இருக்குது. நீங்கள் நிறைய பொருள் கூட அழகாக வச்சு ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஆனால் வைக்க சொல்ல அடுக்கி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த பொருள் எதில் வைக்கிறீங்கன்னு சொல்லி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு எதெல்லாம் நான் ரொம்ப அடிக்கடி எடுப்பணும், அதாவது திரி நிறைய அடிக்கடி எடுப்பேன், ஊதுவத்தி நான் நிறைய எடுப்பேன், இதெல்லாம் வந்து நெய் எடுப்பேன் அடிக்கடி, கற்பூரம் யூஸ் ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமானதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி எடுக்கிறதுனால நம்ம அதை தனியாக ஞாபகம் வச்சுனாக்கா ஈஸியாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு அதாவது அதுக்கேற்ற மாதிரி நான் ரேக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் எடுப்போம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது முக்கியமான பொருள், அதாவது எனக்கு ரொம்ப யூஸ் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கீழே அப்படியே ஆர்டராக அடிக்கிருக்கேன். சாக்கு டப்பாலாம் கொஞ்சம் மேலவே தாங்க வச்சுருக்கேன். நான் வந்து ரெகுலராக மாவு கோலம்லாம் போட முடியாது இல்லையா, அதனால் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாக்கு ஊற வச்சு கூட கோலம் போட்டுருவேன் கீழே நான். அதுக்காக அதெல்லாம் முக்கியமான பொருள் சொல்லி நான் வச்சுருக்கேன். நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. கற்பூரம்லாம் மேலவே வச்சுருக்கேன். எனக்கு கற்பூரம்லாம் நம்மளுக்கு ரெகுலராக யூஸ் ஆகுது இல்லைங்களா, அதனால் மேலவே வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குலாம் கூட யூஸ் ஆகும். பூஜை அறைக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டு யூஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. இடம் ரொம்ப நல்லா மிச்சமாகுது. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்பவே யூஸாக இருக்குது. நான் இது உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டுடுறேன். அது இல்லாமல் நான் பூஜை அறையில் ஒரு சில விஷயங்கள் மாற்றிருக்கேன். அது இல்லாமல் ஒரு சில பொருட்கள், முக்கியமான பொருட்கள் நான் வாங்க போகிறேன். நான் வாங்கி நான் சாமி கும்பிட சொல்ல அது எனக்கு ஒரு பலன் கொடுக்கும். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. சூப்பர் குவாலிட்டியில் சூப்பரான ஒரு ரேக்கு. நீங்கள் வந்து பீரோலாம் பத்தலை அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னர் வேர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் அடிக்கலாங்க. பனியன், பேண்டீஸு, இன்னர் ப்ராஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் அடிக்க ஒரு ரேக்கில் அழகாக அடிக்க வச்சுக்கலாம். ரொம்ப பிரச்சனையே இல்லாத வேலைங்க இது. அழகாக ஆளுக்கு ஒரு 2 ரேக் எடுத்துக்கினாலே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இடமும் கொஞ்சம் மிச்சமாகுது. நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.